ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு, புதைகுழி அகழ்வு தொடர்பில் பேராசிரியர் சோமதேவா அறிக்கை, அரியாலை சித்துபாத்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்க சாத்தியங்கள் அதிகமுள்ளன. இவ்வாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவ அறிக்கையிட்டுள்ளார். செம்மணி புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூலை மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தன. இதன்போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு அமைய பேராசிரியர் ராஜ் சோமதேவ நீதிமன்றத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது: செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 65 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இந்த புதைகுழியில் பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான வகையில் சடலங்கள் அடக்கம் செய்யப்படவில்லை என்பது உறுதியாக தெரிய வருகின்றது. இதன்படி குற்ற சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பது இந்த அடக்கு முறைமைகளில் இருந்து தெரிய வருகின்றது. மேலதிக தகவல்களுக்காக அகழ்வுப் பணிகள் தொடரப்பட வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜூலை 21 அகழ்வு, ஆகஸ்ட் 6 வழக்கு. செம்மணி மனித புதைகுழி மீதான 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் என்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போதே செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் என்றும் இது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதைகுழியில் மீட்கப்பட்டது சிறார்களின் காலனியே. செம்மணி புதைகுழியில் இருந்து காலனி ஒன்று மீட்கப்பட்டிருந்த நிலையில் அது 6ஆம் இலக்க அளவிலான காலனி என்றும் அது பெரும்பாலும் சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருள்கள் தொடர்பான கூராய்வு அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையிலேயே புதைகுழியில் மீட்கப்பட்ட காலனி 6ஆம் இலக்கம் அளவுடையது என்றும் அதில் 39 ரூபாய் 90 என்று விலை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீட்கப்பட்ட சான்றுகள் பெண்களுடையவையே. செம்மணி மனித புதைகுழியில் நீல நிற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதியுடன் மீட்கப்பட்ட சான்று பொருள்கள் பல பெண்களுடையவை என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவ குறிப்பிட்டுள்ளார். நீல நிற பையுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி மற்றும் அதனுடன் மீட்கப்பட்ட சான்று பொருள்களின் கூராய்வு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜா பிரத்யேக கட்டளை பிறப்பித்திருந்தார். S25 என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மனித எண்பு தொகுதி மற்றும் அதனுடன் இணைந்த சான்று பொருள்களுடன் தொடர்புடைய அறிக்கையிலேயே பேராசிரியர் ராஜ் சோமதேவ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுடைய என்று கருதக்கூடிய 2 காற்சங்கிலிகள், உடைகளுக்கு மேலதிகமாக சில துணிகள், 8 வளையல்கள், குறிப்பாக அவற்றில் 4 பிளாஸ்டிக் வளையல்கள், 4 உலோக கூறுகளுடைய வளையல்கள் என்பனவும் இதன்போது மீட்கப்பட்டன. இதேவேளை உள்ளாடைகளவையும் அவதானிக்கப்படவில்லை என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவ மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தடய பொருள்களிடையே நெருக்கமான தொடர்புகள். செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட சில தடய பொருள்களுக்கு இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றன என்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட S25 என அடையாளமிடப்பட்ட மனித எண்பு தொகுதியுடன் மீட்கப்பட்ட சான்று பொருள்களுக்கும் S48, S56 என அடையாளமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளுடன் மீட்கப்பட்ட சான்று பொருள்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றன. எனவே S48, S56 தொகுதிகள் தொடர்பிலும் விரிவான கூராய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மீட்கப்பட்ட சான்று பொருட்களில் சீருடைகளை ஒத்ததாக காணப்படுகின்றன என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்டப்பட்ட பொதிக்குள் மனித எண்பு சிதிலங்கள். செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் 2வது
புதைகுழிக்குள் இருந்து மீட்கப்பட்ட பொதிகளுக்குள் மனித சிதிலங்கள் காணப்படுகின்றன என்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மனித புதைகுழி தொடர்பில் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலேயே ட்ரோன் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட பகுதியில் தோண்டப்பட்ட குழிகளுக்குள் இருந்து 2 பொதிகள் அவதானிக்கப்பட்டன. அவற்றில் துணியால் கட்டப்பட்டதாக ஒரு பொதி காணப்படுகின்றது, மற்றது ரப்பர் சீட்டால் கட்டப்பட்ட பொதியாக காணப்படுகின்றது. இரண்டுக்குள்ளும் எண்பு சிதிலங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை பெரும்பாலும் சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்பதுடன் துல்லிய தகவல்கள் அறிவதற்காக மேலதிக கூராய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புத்தக பையுடன் மீட்கப்பட்டது பெண் பிள்ளையின் எண்பு தொகுதியே, எண்பு பருவியல் ஆய்வு தகவல். செம்மணி புதைகுழியில் இருந்து நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட எண்பு தொகுதி பெண் பிள்ளையுடையது என்றும் அந்த பிள்ளை 4 அல்லது 5 வயதுடையதாக இருக்கலாம் என்றும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் நீல நிற பையுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பான மருத்துவ கூராய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போதே S25 என அடையாளப்படுத்தப்பட்ட அந்த எண்பு தொகுதி பெண் பிள்ளையுடையது. அந்த எண்பு தொகுதி 92 சென்டிமீட்டர் நீளமுடையது என்பதுடன் அந்த பிள்ளை 4 அல்லது 5 வயதுடையதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. எண்பு பருவவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, காபோதா சாதாரண தர பரீட்சை 7 பாடங்கள் மட்டுமே. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு 7 பாடங்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. இவற்றில் கணிதம், ஆங்கிலம், தாய்மொழி, மதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட 5 பாடங்களை கட்டாயம் படிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இராணுவம் ஆக்கிரமித்துள்ள எமது காணிகளை விடுவியுங்கள், ஜனாதிபதி செயலகம் அருகில் போராட்டம். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு கோத்தா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் நேற்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது. எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தும் இப்போராட்டத்தில் யாழ்ப்பாணம் பலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரச படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. இதன்போது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணில் ஏனாசை, எமது வாழ்வாதாரம் இழந்து வாட அரச படைகள் லாபம் ஈட்டுவது முறையா, பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பயங்கரவாத சட்டத்துக்கு இனச்சாயம் பூசுவது அபத்தமானது, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக வரும் தமிழர் முஸ்லீம் என பாகுபாடு பார்க்கப்பட்டு இன ரீதியாக வரும் கைது செய்யப்படுவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கைது செய்ய போன்றோம் என்றால் அதில் இன ரீதியாக அல்லாமல் அவர்களின் செயற்பாடுகளே தொடர்பட்டுள்ளன. இங்கு இனவாதமோ இனச்சாயமோ சூட்டப்பட எந்த காரணமும் இல்லை. பயங்கரவாத சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டம் அமலாகும் வரை இச்சட்டமே நடைமுறைப்படுத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிறப்பு தரம் பெற்ற செயலாளர்களுக்கு இடமாற்றம். இலங்கை நிர்வாக சேவையில் சிறப்பு தரத்தில் உள்ளவர்களுக்கான இடமாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக இருந்த நந்தகோபாலன் வடக்கு மாகாண மகளிர் விவகார புனர்வாழ்வு சமூக சேவைகள் கூட்டுறவு மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளராகவும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக சத்யசீலன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கோப்பாய் பிரதேசராக இருந்த சிவசரி வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளராகவும் வடக்கு மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளராக ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீயும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இணையம் மூலம் கடவுச்சீட்டை பெறலாம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இணைய வழி மூலம் கடவுச்சீட்டை பெற அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டில் உள்ள அடையாளம் காணப்பட்டுள்ள 20 தூதரகம் மூலம் இச்சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அண்டன் பாலசிங்கத்திற்கு பாரிஸில் நினைவுச் சிலை. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இறுதி வரை செயற்பட்ட மறைந்த அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நினைவுச் சிலை அமைக்கப்பட உள்ளது. அண்டன் பாலசிங்கத்தின் நினைவுச் சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலய கார்த்திகை 27 சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாரிஸின் புறநகரான மொண்டி பூங்காவில் அண்டன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கு அனுமதியை மொண்டி நகரசபை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான அடிக்கல் கடந்த 12ஆம் தேதி பாரிஸ் புறநகர் பகுதியான மொண்டிஸில் நாட்டப்பட்டது. மொண்டி நகர முதல்வர் ஸ்ரீபன் அர்வில் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் அண்டன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கலை நாட்டி வைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடற்படையால் முடியாவிட்டால் எமக்கு அதிகாரம் கொடுங்கள், 1 மாதத்துக்குள் முடிவு கட்டுவோம். வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் முதல்வன் திரைப்பட பாணியில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய இழுவைப் படகுகள் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து எமது மீனவர்களது வாழ்வாதாரங்களை சூறையாடி செல்கின்றன. இந்நிலையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை தடுக்க வேண்டிய கடற்படையினரும் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக காரணங்களை மாத்திரமே சொல்கின்ற நிலையே காணப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து சேவை இலங்கை அரசால் தாமதமாகும் பணிகள். ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் இயங்கும் தமிழக கடல்சார் வாரியம் வாயிலாக திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்காக 118 கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்காக புதிய கடல் பாலம் கட்ட பணிகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான கப்பல் போக்குவரத்து 1914ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 50 ஆண்டு நடைபெற்று வந்த கடல் போக்குவரத்து 1964இல் வீசிய கோர புயலில் தனுஷ்கோடி நிலைகுலைந்ததால் நிறுத்தப்பட்டது. மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து இலங்கையின் உள்நாட்டு போர் காரணமாக சில ஆண்டுகளில் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. மீண்டும் கப்பல் போக்குவரத்தை துவங்க இரு நாடுகளும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் 2023 அக்டோபர் 14ஆம் தேதி நாக இலங்கை காங்கேசன்துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து இந்திய மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாகர் மாலா திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க இந்திய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக PTA கைது, 9 மாதங்களின் பின் இளைஞருக்கு பிணை. இஸ்ரேல் எதிர்ப்பு உள்ளடக்கம் கொண்ட காணொலி ஒன்றை சமூக ஊடகங்களில் பயந்ததற்காக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 21 வயதான விமான சேவை பயிற்சியாளர் முகமது சுகைல் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக நேற்று செவ்வாய்க்கிழமை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவனல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த சுகைலை நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். தெய்வலை போலீஸ் நிலைய அதிகாரி அனுராதா ஹேரத் நீதிபதியிடம் சட்டமா அதிபரின் பரிந்துரையை சமர்ப்பித்து பிணையில் விடுவிக்க கோரிக்கை விடுத்தார். நீதிமன்றம் இப்பரிந்துரையை எடுத்துக்கொண்டதற்கமைய முகமது சுகைலை பிணையில் விடுவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இளைஞன் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளியிட்டு வந்த நிலையில் நேற்று பிணை வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.